வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். கலர்ஃபுல்லான கேப்சிகம் சாம்பாரும் அதுக்கு சைட் டிஷ்ஷா மொறு காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 3 கலர் கேப்சிகம் சாம்பார்ல சேர்க்க போறேன். உங்கள்ட்ட எந்த கலர் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் சாம்பார் பண்றதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். 1/2 கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது 125 கிராம் இருக்கும். இதை குக்கர்ல சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அடுத்து தண்ணி 1/4 கப் அளவுக்கு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் கொஞ்சமா கல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃப்ளவர்ல உள்ள கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் தண்ணியில விழுந்து காலிஃப்ளவர் சுத்தமாயிரும். இப்ப 4 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டா வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்பார் பண்றதுக்கு 3 கலர் கேப்சிகத்தை கொஞ்சம் பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சாம்பாருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு சாஸ்பேன் போட்டிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்த வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இது கூட 10-12 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி ஓரளவு வதங்கி வரட்டும். மசியணுங்கிற அவசியம் கிடையாது. தக்காளி வதங்கிருச்சு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இந்த சாம்பார் தூளை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க. சாம்பார் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலையே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி வதங்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப இந்த அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்திருக்கிற கேப்சிகம் மசாலாவோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சு வேகட்டும். இப்ப குழம்போட சேர்ந்து இப்ப 2 நிமிஷம் நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்ந்து கேப்சிகம் வெந்துருச்சு. 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க போதும். அடுத்து வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய 1/4 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மற்ற காய் மாதிரி கேப்சிகம் சாம்பாருக்கு புளி அதிகமா தேவைப்படாது. கொஞ்சம் குறைவாவே சேர்த்தா போதும். இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் போல வேகட்டும். நம்ம சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனையும் போயிடும். கேப்சிகம் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த கேப்சிகம்லாம் நல்லா கரெக்டா கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. ரொம்ப சாஃப்டா வேக விட்டுறக்கூடாது.
இந்த மாதிரி கேப்சிகத்துல ஒரு தடவை சாம்பார் பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரா வாசனையா டேஸ்டா இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்ல ஜம்முன்னு வாசனையா இருக்கும். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கலர்ஃபுல்லான கேப்சிகம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. இத தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுல மறுபடியும் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் எல்லா காலிஃப்ளவர்லயும் நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இதை ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் ஓரளவு சூடானதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இப்படியே எடுத்து ஒவ்வொன்றா எண்ணெயில சேர்த்துடலாம். எண்ணெயில சேர்த்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒன்று போல வெந்து வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா பரட்டி விட்டுக்கலாம். உடனே கரண்டி போட்டு பரட்டி விட்டீங்கன்னா நம்ம சேர்த்திருக்க மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். இப்ப கொஞ்ச நேரம் ஆச்சு, பரட்டி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் எண்ணெயில ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே நல்லா சூப்பரா ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இது மாதிரி பரட்டி விட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஓரளவு எண்ணெயோட சத்தமும் அடங்கிரும். அந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். பரட்டி விட்டு காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி வெந்துருச்சு. எண்ணெயோட சத்தமும் ஓரளவு அடங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். வெளியில நல்லா மொறுமொறுப்பா, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். எடுத்துடலாம். நல்ல டேஸ்டான மொறு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்தாச்சு. கடைசியா அதே எண்ணெயிலேயே கிளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு வறுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண கறி லீஸை இந்த காலிஃப்ளவர் மேல சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை இந்த மொறு கறிவேப்பிலை இலைகளோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.